ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ ஆம் கிவிங் த டிஸ்கரிஸ் ஒரு நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட்டட் கிராஸ் கோர்ஸ் இன் நாட்டினர் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் எபிசோட். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கீழே இருக்க அஃபீஷியல் சோசியல் மீடியா லிங்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இதோட இந்த சீரிஸ் முடியுது. நெக்ஸ்ட் சீரிஸ் என்ன போடலான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். முடிஞ்சளவு ஓவர் பவர் அனிமையை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சொல்லலாம் பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயில. எபிசோட ஸ்டார்டிங்கில் நட்டாலி அந்த பேக்கில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கல. நம்ம நட்டாலி, ஆமாம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, நம்ம எனக்கு ஒரு அக்கா இருந்தா அப்படின்னு சொல்லலை. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், அவள் தான் வந்து க்ரைம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடின மாதிரி கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சார்லட்டு சொல்லலை. அவள் சொல்கிறா எங்கள் அக்கா அப்படிலாம் கிடையாது, அந்த கோயின்னு தான் அதான் வந்து பண்ணியிருப்பா, அதனால தான் வந்து அப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் நட்டாலியா. அப்போ உங்கள் அக்கா மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு சார்லட்டு கேட்கல. எங்கள் அக்கா மேலே எப்போவுமே எனக்கு கோவம் இல்லை, என் மேலே தான் எனக்கு வெறுப்பு இருக்குது, ஏன்னா எங்கள் அக்காவை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் நட்டாலியா. இந்த பேக்கில் எங்கள் அக்காவோட திங்ஸ் இருக்குது, இதை வச்சு வந்து எங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை அப்போது ஒரு ராஸ்கால் வந்து அந்த ட்ராக்கிங்கை வந்து தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் பதறாங்க. ஐயோ இது ஹீரோவாச்சுன்னு சொல்லிட்டு பதறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கிறிஸ் வந்துட்டு கதறான். ஐயோ உன்னை என்னால் தான் அப்படி ஆச்சு, உன்னை கூட்டிகிட்டு வந்து அப்படி மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த ரஞ்சனே ஆடுது. என்னன்னு பார்த்தா உண்மையான பாஸ் வந்துருச்சு. அது வராமல் நம்ம கிறிஸ் தான் ரொம்ப பதறி ஓடிக்கிட்டு இருக்கோம். சார்லட்டு சொல்கிறான் நட்டாலியாவை காப்பாற்று, அவளுக்கு தான் காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லாமே வந்து அவன் நட்டாலியை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் லைட் ஸ்பெல்லை வச்சு அடித்து பார்க்குறாங்க. அது அப்படியே நிற்கவும் நம்ம ஹீரோயின் ஓடுற ஹீரோயினே விடாமல் அட்டாக் பண்ணி நாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நட்டாலியாவுக்கு தெரியுது ஐயோ இது நம்ம அக்காவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்படுறா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் மேலே பட வேண்டிய அட்டாக்கை அப்படியே ரெடியூஸ் பண்ணியிருக்கான். இதை பார்த்த ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது எப்படி அவ்வளோ ரெடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஹீரோ அவனோட பவர் லைட்டாக தான் காமிக்கிறோம், அதுக்கே அந்த ஐலாண்டு அப்படியே ஷேக் ஆகுது. இது எருக்காவோட அப்பா இருக்க இடத்துல எல்லாம் ஃபீல் ஆகுது. அப்புறம் நம்ம ஹீரோ லைட்டாக ஒரு அட்டாக் தான் பண்ணுறான், அது போய் சோத்து எடுத்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட்ட வந்து அது நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. இதை பார்த்த ரெண்டுக்கும் ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருக்கு இந்த டென்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் பதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராகனை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அதை வளர்த்ததே நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே தூக்கிட்டு போயிட்டு மேஜிக் வச்சு ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் என்னோட அக்காவா? ஆமாம் நான் தான். அப்போனா நீங்கள் எனக்கு சின்ன வயசில் படித்த புக்கோட நேம் சொல்லுங்கன்னு சொல்லல. ஜூ அப்படின்றா. அந்த புக்கு இப்போ தூக்கி போடுவாங்கன்னு நினைக்கல. நம்ம நட்டாலியா வந்து அந்த பேக்லேருந்து எடுத்து தராங்க. இதை கேட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினும் அழுகிறா, நம்ம நட்டாலியும் அழுகிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து அழுது கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட்டாயி ஸ்கூல் சைடு கட்டுறாங்க. ஸ்கூல் சைடு வந்துட்டா நட்டாலியா ஹீரோவை பார்த்துட்டு சென்சேன்னு சொல்கிறா. எப்படி சென்சேன்னு சொல்கிறேன், என் உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லல. நம்ம சார்லட்டும் சொல்கிறாங்க என் உயிரை ஒரு தான் காப்பாற்றுறாரு, என்னோட ஒரு ப்ரிசிஸானு சொல்லிட்டு இருக்கல. திடீர்னு வந்து லூவும் கொட்டு வச்சு வந்துட்டு அட தைரியமாக சொல்லுமா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. நம்ம நட்டாலியா வந்து ஃபஸ்ட் டைம் அமைதியாக தான் இருக்காங்க. அடுத்து ரேஜ் போர்டில் மாட்டு நம்ம ஹீரோ ஸ்கூல் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க விட்டு துரத்து அடிக்கிறாங்க நம்ம நட்டாலியா. அப்போ தான் கொட்டு வச்சு சொல்லுது இதில் நம்ம தலையில் நமக்கு தாடி விழுன்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு அப்போ இது உண்மை இல்லை போலையே, அவங்க வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் ஆக போல அப்படின்னு சொல்லலை. நம்ம ஏற்கா சொல்கிறா இன்னும் ஆகலைன்னு இல்லை, அவங்க சொல்லிக்கல அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்கிறா. இங்கிட்டு பார்த்தா நம்ம நட்டாலியா ஹீரோ விடாமல் துரத்து அடிச்சுக்கிட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்படி சீன் கட்டாது. பலபடி எல்லோரும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சார்லட்டும் ஹீரோவும் டீ குடிச்சிட்டு இருக்கல. அப்போ தான் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம ஹீரோயின் வந்து அதை கேட்டிருப்பாங்க. அன்றைக்கி ஏதோ ஹீரோவும் சொல்லலான்னு வந்திருப்பான். சரி ரெண்டு பேருமே க்யூரியாசிட்டியில் என்னன்னு கேட்கலான்னு வரும்போது நம்ம மியாச்சான் வந்து ஜன்னலோட திறந்துட்டு உள்ள வராங்க. ரெண்டு பேருமே பதட்டமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஃபோர்த் ஆல் பேக் பண்ணிட்டு சொல்கிறான் என்ன மியாச்சா நான் அரை எபிசோடாக ஆளவே காணோம் அப்படின்னு கேட்கல, எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு அதான் நான் வரலேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. சரி நான் பார்சல் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நம்ம மியாச்சான். சரி அந்த பார்சல் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தொட்டு பார்க்கல. அது ஒரு ஸ்பெல்லு. அந்த ஸ்பெல்லு வந்து ஓப்பன் ஆகி நம்ம நட்டாலியை வந்து நம்ம ஹீரோ மூஞ்சி மேலே இறக்கிறாங்க. ரெண்டு பாசமானு பேசிகிட்டு இருக்கல. அப்படியே மியாச்சான்னு இருக்கா வந்து நல்லா விசாரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நட்டாலியை தேடுறாங்க. நம்ம ஹீரோ எங்கேன்னு கேட்கல. எஸ்கியூஸ் மீ மேடம், நான் கீழே இருக்கேன் மேடம், என் மூஞ்சி மேலே தான் நீங்கள் ரொம்ப நேரமாக கால் வச்சுருக்கீங்க. ஓ நீங்கள் தான் இருக்கா, நீ இன்னும் சாகலையான்னு கேட்கல. அப்போல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சார்லட் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ வந்து இது என்னோடய வீடு, நீ என் வீட்டில் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம ஹீரோக்கு மறுபடியும் கதவை திறந்துட்டோன்னு ஒரு அடி விழுகுது. இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம ஹீரோக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். சரி கதவை திறந்துட்டு வந்து யாருன்னு பார்த்தா தோரத்தையான் வந்துட்டு என்னோட நாவல் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து எடிட்டர் போட்டு நீ தொல்லை பண்ணிட்டு இருக்கான், நான் ஒளிஞ்சுக்கிறக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலை. அடுத்த நாவலை ரெடி பண்ணி சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்கான், அதான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லலை. நம்ம ஹீரோ வந்து முடியாதுன்றான். என்னதான் சொன்னாலும் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து கேட்கல நம்ம நட்டாலியும் இங்கே தான் தங்க போகிறா,
இதனால் வந்து இவனும் தங்கிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லையில நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். சரி எல்லாருமே கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு தங்க வைக்கிறான். அப்படியே எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கெட்ட கனவா வருது. அந்த ஒரு கெட்ட கனவுல நான் வந்து உன்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை உடச்சிக்கிட்டு உள்ள வரான். சார்லட் உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை கை பிடிக்கிறாங்க. அப்படியே எந்திரிச்சிடறாங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ புக் படிச்சுட்டு இருக்கான். சார்லட் படுத்து தூங்கலையா தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தூங்கலைன்னு கேட்டால் இப்போ தான் எந்திரிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்போவா நைட்டு மட்டும் பண்ணக்கூடிய நாட்டி திங்ஸை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறார். நம்ம மைண்ட் அங்கே போகுது. அப்படியே லேம்பு ஃபயர் கேம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கையில நம்ம ஹீரோ சாக்லேட் காஃபி கொண்டு வந்துட்டு ஆஹா இந்த சாக்லேட் காஃபி குடிச்சிட்டு அப்படியே இந்த ஸ்டார்ஸை பார்க்குறது என்ன ஒரு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ வந்து அப்படியே சொல்கிறான். எனக்கு ஸ்டார்ஸை பற்றிலாம் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் அந்த ஸ்டார்ஸோட அலைமெண்ட்லாம் தெரியாதுன்னு சொல்லல நம்ம ஹீரோயினும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட கை படையில் நம்ம ஹீரோவும் பயப்படுறான். ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு. நம்ம ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் இருக்குங்க. உனக்கு இது பிடிக்காதுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டே சொல்கிறான். அப்போல்லாம் இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில நம்ம ஹீரோயினோட வந்து அந்த ஷால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வர்றாரு நம்ம ஹீரோ. அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்டில் இருக்காங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஆஹா! ஏதோ பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. நம்ம நட்டாலிய வந்து தொரத்தி அடிக்க வராங்க. நம்ம ஹீரோவும் சண்டை போட வரான். இதோட அந்த சீரிஸ் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை. அப்படியே லாஸ்ட்டாக வந்து ஒன்று காட்டுறாங்க. சார்லட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மயிலாட் அப்படின்னு சொல்லல. சார்லட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புடின்னா அவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இதோட அந்த எபிசோடு முடிஞ்சுச்சு. ஓகே கேஸ் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட்டு என்ன சீரிஸ் போடலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு சீசன் 2 வந்தால் கன்ஃபார்ம் நான் போடுறேன். கன்ஃபார்ம் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. சீசன் 2 வரட்டும் வந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கேஸ் நெக்ஸ்ட்டு சீரிஸ் வந்து நீங்கள் தான் சொல்லணும். முடிஞ்சாலும் சொல்லுங்கள். ஓவர் பவர்டாக சொல்லுங்கள். அதான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சீரிஸாக பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.